டெட் டிஆர்பி சைக்காலஜி. அழகுணர் கற்பனையின் பாவனை நிலை 3 முதல் 6 வயது வரை. அழகுணர் கற்பனையின் பாவனை நிலை 3 முதல் 6 வயது வரை. அழகுணர் கற்பனையின் துணிவு நிலை 8 முதல் 12 அல்லது 13 வயது வரை. அழகுணர் கற்பனையின் துணிவு நிலை 8 முதல் 12 அல்லது 13 வயது வரை. அழகுணர் கற்பனையின் குறிக்கோள் நிலை 14 முதல் 18 அல்லது 19 வயது வரை. அழகுணர் கற்பனையின் குறிக்கோள் நிலை 14 முதல் 18 அல்லது 19 வயது வரை. சிந்தனை என்பது அறிவாற்றல் சார்ந்த மனநிலை என்று கூறியவர் ராஸ். சிந்தனை என்பது அறிவாற்றல் சார்ந்த மனநிலை என்று கூறியவர் ராஸ். சிந்தனை என்பது கருத்துக்களை மறுசீரமைப்பு செய்வது ஆகும் என்று கூறியவர் கோல்ட்ஸ்னேக். சிந்தனை என்பது கருத்துக்களை மறுசீரமைப்பு செய்வது ஆகும் என்று கூறியவர் கோல்ட்ஸ்னேக். சிந்தனை என்பது ஒரு பிரச்சனையின் தீர்வை கண்டுபிடிப்பதற்கு உண்டான மன ஆராய்ச்சியே ஆகும் என்று கூறியவர் வுட்வர்த். சிந்தனை என்பது ஒரு பிரச்சனையின் தீர்வை கண்டுபிடிப்பதற்கு உண்டான மன ஆராய்ச்சியே ஆகும் என்று கூறியவர் வுட்வர்த். சிந்தனையின் வகைகள் 10. சிந்தனையின் வகைகள் 10. சிந்தனையின் 10 வகைகள்: குவி சிந்தனை, விரி சிந்தனை, பக்கவாட்டு சிந்தனை, புலக்காட்சி சிந்தனை, கருத்தியல் சிந்தனை, பிரதிபலிப்பு சிந்தனை, ஆக்கச் சிந்தனை, விமர்சன சிந்தனை, கற்பனை சிந்தனை, செயல்படுத்தும் சிந்தனை. சிந்தனையின் 10 வகைகள்: குவி சிந்தனை, விரி சிந்தனை, பக்கவாட்டு சிந்தனை, புலக்காட்சி சிந்தனை, கருத்தியல் சிந்தனை, பிரதிபலிப்பு சிந்தனை, ஆக்கச் சிந்தனை, விமர்சன சிந்தனை, கற்பனை சிந்தனை, செயல்படுத்தும் சிந்தனை. பல தூண்டல்களுக்கு ஒரே ஒரு துலங்கல் கிடைக்கும், இது குவி சிந்தனை. பல தூண்டல்களுக்கு ஒரே ஒரு துலங்கல் கிடைக்கும், இது குவி சிந்தனை. புத்தகம், பேனா, மேஜை, நாற்காலி ஆகிய தூண்டல்கள் தரப்பட்டால் அவற்றின் துலங்கல் மாணவர் ஆகும், இது குவி சிந்தனை ஆகும். புத்தகம், பேனா, மேஜை, நாற்காலி ஆகிய தூண்டல்கள் தரப்பட்டால் அவற்றின் துலங்கல் மாணவர் ஆகும், இது குவி சிந்தனை ஆகும். விரி சிந்தனையின் வேறு பெயர் ஆக்கச் சிந்தனை. விரி சிந்தனையின் வேறு பெயர் ஆக்கச் சிந்தனை. விரி சிந்தனையில் ஒரு தூண்டலுக்கு பல துலங்கல் கிடைக்கும். விரி சிந்தனையில் ஒரு தூண்டலுக்கு பல துலங்கல் கிடைக்கும். மாணவர் என்ற தூண்டல் தரப்பட்டால் புத்தகம், மேஜை, வகுப்பறை ஆகிய துலங்கல் வெளிப்படும், இது விரி சிந்தனை எனப்படும். மாணவர் என்ற தூண்டல் தரப்பட்டால் புத்தகம், மேஜை, வகுப்பறை ஆகிய துலங்கல் வெளிப்படும், இது விரி சிந்தனை எனப்படும். ஆகாயத்தில் நிலவு இல்லை என்ற தூண்டலுக்கு இரவில் இருள் சூழ்ந்திருக்கும், சந்திர கிரகணம் நிகழாது, தாய் குழந்தைக்கு நிலவை காட்டி உணவூட்ட இயலாது ஆகிய துலங்கல்கள் வெளிப்படும். ஆகாயத்தில் நிலவு இல்லை என்ற தூண்டலுக்கு இரவில் இருள் சூழ்ந்திருக்கும், சந்திர கிரகணம் நிகழாது, தாய் குழந்தைக்கு நிலவை காட்டி உணவூட்ட இயலாது ஆகிய துலங்கல்கள் வெளிப்படும். பக்கவாட்டு சிந்தனை என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர் டிபோனே. பக்கவாட்டு சிந்தனை என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர் டிபோனே. த யூஸ் ஆஃப் லேட்ரல் திங்கிங் என்ற நூலை எழுதியவர் டிபோனே. த யூஸ் ஆஃப் லேட்ரல் திங்கிங் என்ற நூலை எழுதியவர் டிபோனே. ஒரு கருத்தின் அடிப்படையில் எழும் சிந்தனை கருத்தியல் சிந்தனை. ஒரு கருத்தின் அடிப்படையில் எழும் சிந்தனை கருத்தியல் சிந்தனை. சிறிய குடும்பம் என்ற கருத்தின் அடிப்படையில் எழுவது கருத்தியல் சிந்தனை. சிறிய குடும்பம் என்ற கருத்தின் அடிப்படையில் எழுவது கருத்தியல் சிந்தனை. பிரதிபலிப்பு சிந்தனையின் வேறு பெயர் துளாவி பார்க்கும் சிந்தனை. பிரதிபலிப்பு சிந்தனையின் வேறு பெயர் துளாவி பார்க்கும் சிந்தனை. பொது வாழ்வில் ஊழலை ஒழிக்க முடியுமா என்ற வினாவிற்கு விடை காண்பதில் எழும் சிந்தனை பிரதிபலிப்பு சிந்தனை. பொது வாழ்வில் ஊழலை ஒழிக்க முடியுமா என்ற வினாவிற்கு விடை காண்பதில் எழும் சிந்தனை பிரதிபலிப்பு சிந்தனை. புதிய பொருட்களை உருவாக்கவோ அல்லது கண்டுபிடிக்கவோ உதவும் சிந்தனை ஆக்கச் சிந்தனை. புதிய பொருட்களை உருவாக்கவோ அல்லது கண்டுபிடிக்கவோ உதவும் சிந்தனை ஆக்கச் சிந்தனை. பெட்ரோலில் இயங்கும் கார்களை சூரிய ஒளியில் இயக்குவதற்கு தேவைப்படும் சிந்தனை ஆக்க சிந்தனை.
பெட்ரோலில் இயங்கும் கார்களை சூரிய ஒளியில் இயக்குவதற்கு தேவைப்படும் சிந்தனை ஆக்க சிந்தனை. விமர்சன சிந்தனை அல்லது திறனாய்வு சிந்தனையின் வேறு பெயர் நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனை, துருவி பார்க்கும் சிந்தனை. விமர்சன சிந்தனை அல்லது திறனாய்வு சிந்தனையின் வேறு பெயர் நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனை, துருவி பார்க்கும் சிந்தனை. மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்புடையதா, எவ்வாறு போன்ற வினாக்களுக்கு விடை காணும் சிந்தனை விமர்சன சிந்தனை. மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்புடையதா, எவ்வாறு போன்ற வினாக்களுக்கு விடை காணும் சிந்தனை விமர்சன சிந்தனை. ஒருவரின் தனிப்பட்ட சிந்தனை கற்பனை சிந்தனை. ஒருவரின் தனிப்பட்ட சிந்தனை கற்பனை சிந்தனை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.